அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு வருகின்ற 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழ் வருடப்பிறப்பு. தமிழ் வருடப்பிறப்பிலே இந்த ஆண்டு வருகின்ற இந்த நாள் மிக ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த தமிழ் வருடப்பிறப்பிலே இருக்கின்ற நாளின் சிறப்பும் அதில் நாம் வழிபட போகின்ற அந்த அற்புதமான பூஜையினுடைய விளக்கத்தை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றீர்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தை எடுங்க. 2, 3, 4, 5, 7, 8, 12 இந்த வீடுகளிலே ராகுவும் கேதுவும் இருக்கிறதா என்பதை பாருங்கள். புரியாதவர்கள் சாதகத்திலே லா என்று போட்டிருக்கும் அதை 1 என்று கணக்கிட்டு பார்க்க வேண்டும். அடுத்த கட்டம் 2, அதுக்கு அடுத்த கட்டம் 3 என்று பார்க்க வேண்டும். அந்த வகையிலே 2, 3, 4, 5, 7, 8, 12 இந்த வீடுகளை நாம் பார்த்து அந்த வீடுகளில் ராகு கேது இருந்தாலும், அதேபோல் ராகுவுடன் சூரியனும் சந்திரனும் கேதுவுடன் சூரியனோ சந்திரனோ ஒன்றிணைந்திருந்தால் நீங்களும் பார்க்க வேண்டும். அதேபோல் ராகுவுடன் குருவோ அல்லது ராகு கேதுவனுடைய குருவோ இரண்டும் சேர்ந்திருக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். இப்படி இந்த ராகு கேதுக்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் அந்த ராகு கேதுக்களினால் என்னென்ன விளைவுகள் கெடுபலனாக நடந்து கொண்டிருக்கிறது நடக்கும் என்று உங்களுக்கு அறிந்து நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ அப்படிப்பட்டவர்களும் நாகதோஷம், சர்பதோஷம், காலசர்ப தோஷம், காலசர்ப யோகம், இப்படி சண்டால யோகம், சண்டால தோஷம் என்று இப்படிப்பட்ட தோஷங்களை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும், திருமண தடை, குழந்தை பேறு தடை, தொழில் தடை, வியாபார தடை, உத்தியோக தடை, பல தடைகள், எந்த தடையாகட்டும், எந்த சுப நிகழ்வுகளாகட்டும், கொடுத்த பணம் வரவில்லை, இது போன்று எத்தனையோ இருக்கலாம். எந்த காரணங்கள் தோஷங்கள் தழுவி நாகதோஷம் தழுவி இருக்கிறதோ அன்று ஒரு அற்புதமான தீர்வுக்கு நாளான ஒரு அற்புத நாள்தான் வருகின்ற 14/4/2024 தமிழ் வருடப்பிறப்பிலே வருகின்ற நாள் என்பதை முதலில் உங்கள் கருத்துக்கு சொல்லுகின்றேன். ஆதவன் உச்சத்தில் உதித்த நாள் கொண்டு சித்திரை முதலாம் கூடிய பானு வாரத்திலே திருவாதிரை நட்சத்திரம் கூடி அந்த நாளிலே யார் ஒருவர் இந்த வழிபாடை செய்து பங்கு கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வித தோஷமும் எந்த நாக தோஷமும் தீண்டாது, அணுகாது. அப்படியே அணுகி வேதனைப்பட்டிருந்தாலும் இந்த பூஜையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டால் அது விலகி போகும் என்பதை தான் இந்த ஸ்ரீ அஸ்தீக சூஸ்திரத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடியது என்னவென்றால், நாகராஜன் நாகராணி என்றால் சிவபெருமானுடைய சம்பந்தப்பட்ட மொத்தத்திலும் வருகிறதா. நாகரத்தினம் நாகலட்சுமி என்றால் விஷ்ணு பரமாத்மாவனுடைய மொத்தத்துக்கும் வருகிறதா. அப்போ திருவாதிரை நட்சத்திரம் இந்த 14/4/2024 அன்று வருகிறது. 10 மணிக்கு மேலே சூரியன் உச்சத்தில் போகின்றார். அது பாருங்க ஞாயிற்றுக்கிழமை பானுவாரம். ஞாயிற்றுக்கிழமையிலே திருவாதிரை நட்சத்திரத்திலே அதுதான் பாம்புகளுக்கெல்லாம் தட்சகனுக்கெல்லாம் முதன்மையாக விளங்கிய நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரம் கூடுகிறது. சூரியன் உச்சத்தில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையாக வருகிறது. இந்த நாள் தட்சகனுக்கு அஸ்தீக சித்தரால் விமோசனம் கொடுக்கப்பட்ட நாள். அந்த நாளிலே நாகதோஷ நிவர்த்தி, நீங்க தலைப்பே கேளுங்க, ஸ்ரீ அஸ்தீக சித்த சூஸ்திர நாகதோஷ ராகு கேது நிவர்த்தி பூஜா வேள்வி என்றுதான் அந்த வேள்வியினை நான் வைத்திருக்கின்றேன். அப்போ நாகராஜன் நாகராணி, நாகரத்தினம் நாகலட்சுமி, இதை கருத்தில் கொண்டு அடியே நிறத்திலே ஒரு மிகப்பெரிய வலம்புரி சங்கு இருப்பது என்பது சிலருக்கு தெரியும். அது சுமார் ஒரு 9 to 12 கிலோ அளவு உள்ள ஒரு வலம்புரி சங்கு. அந்த சங்கு அடியேன் பூஜையில் தான் இருக்கும். எப்போவாது ஒரு நாள், ஆண்டுக்கு ஒரு நாள் அதை வெளியில் எடுப்பது வழக்கம். அப்போ இந்த நாகராஜன் நாகராணி நாகரத்னம் நாகலட்சுமியை கருத்திலே கொண்டு அந்த வலம்புரி சங்கிலே தீர்த்தத்தை ஊற்றி இந்த அஸ்தீக சூஸ்திரத்தின் முன்னாடி அந்த சங்கை வைத்து
இந்த நாகசாந்தி நாகதோஷ சாந்தி வேள்வி செய்யும் பொழுது எந்த தோஷமாகட்டும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கணும். முதன்மை பெற்றது நாகதோஷம், சர்வதோஷம். இரண்டாவது ராகுகேது தோஷம். மூன்றாவது நான் சேர்ந்ததுபடி சொன்ன தோஷங்கள். அத்தனை விதமான தோஷங்களுக்கும் அந்த ஒரு நாளிலே சங்கை வைத்து பூஜை செய்யப்பட்டு அந்த அற்புதமான வடிவமைப்பில் செய்யப்படுகின்ற பூஜையைத்தான் நாம் செய்ய போகின்றோம். இதில் ஸ்ரீ அஸ்தீக சித்தர் உபாசனை செய்து இந்த பாம்புகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான விஷயத்தை வெளிகொணர்ந்து இந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்த அந்த அஸ்தீக சூஸ்திரம் சொல்லுகிறது, பானுவாரத்திலே ஆதவன் உச்சத்தில் இருக்க ஆதிரை நட்சத்திரம் கொண்டு கொள்வானாயின் தட்சகன் விமோச்சனம் போல் பிறந்த அந்நிலையில் உள்ள அத்துணை பேருக்கும் விமோச்சனமாகும் என்ற அந்த நாளைத்தான் தேர்ந்தெடுத்து உங்களோடு கூடி இந்த வருகின்ற தமிழ் வருட பிறப்பிற்கு 14/4/2024 அன்று காலை 10 மணி முதல் நாம் இதை செய்ய போகின்றோம். இது கட்டினத்துக்கு உட்பட்டது. முன் அனுமதி பெற்று நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்பதை கருத்து வைக்கிறேன். இது காண கிடைக்காத ஒரு அற்புதமான விஷயம் 14/4/2024 என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு நேரத்தே காலை 10 மணி முதல் தொடங்குவதால் நேரத்தே எல்லோரும் வந்து பங்கு கொண்டு சொல்வது என்னுடைய கடமை. யாருக்கெல்லாம் குலகுலமாக பிறந்து புண்ணிய பெற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஸ்ரீ புண்ணியா தேவியினுடைய மனப்பூர்வமான அருள் நம் ஷடாட்சர சண்முகன் வாயிலாகவும் அனுக்கிரக வாராகியின் வாயிலாகவும் அசிதாங்க பைரவரின் வாயிலாகவும் யோக கணநாதர் வாயிலாகவும் எல்லாம் அல்ல பரம்பொருளாய் உள்ளத்தை ஆட்கொண்டு அருள்பாலிக்கும் பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளாலும் உங்களுக்கு புண்ணியம் இருப்பின், புண்ணியத்தால் பிறந்திருப்பின் இதில் பங்கு கொள்ள முடியும் என்பதை சொல்லி அனைவரும் இதனை கண்டு அலைபேசியில் தொடர்பு கொண்டு முன் அனுமதி பெற்று கட்டணத்தை அறிந்து பங்கு கொண்டு பலனும் பயனும் அடைய வேண்டும் என்று கூறி நல்லதொரு பதிவோடு அடுத்த பதிவில் பார்க்குறேன். வணக்கம்.